கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த கிருபையிலே பலப்பட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த கிருபை அல்லது அந்த அன்பு என்பது அது இப்பொழுது நம்மேல் வைக்கப்பட்டதல்ல. ஆதி காலம் முதல் நாம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, என் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நல்வினைகள், நற்கிரியைகள், தீய கிரியைகளை பார்த்து அல்ல, ஆதி காலம் முதலே ஆண்டவருடைய அந்த அன்பு, அந்த கிருபையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, மீட்பின் மூலமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த சிநேகம் என்பது அநாதி காலம் முதல் இருக்கிறது. அது ஒரு எவர்லாஸ்டிங் லவ். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. முடிவில்லாத ஒரு நித்தியமான அன்பு ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பினால நம்ம அவருடைய இரக்கத்துக்கு உள்ளானவர்களாக இருக்கிறோம். அவருடைய காருண்யத்தினால நம்ம இழுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய காருண்யத்தினால், அதாவது அவருடைய இரக்கத்தினால இழுக்கப்பட்டவர்கள். அவருடைய பார்வைக்கு நாம அருமையானவர்கள், நம்ம கனம் பெற்றவர்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அந்த அநாதி சிநேகத்தால் நம்ம சிநேகிக்கப்பட்டவர்கள். அவருடைய இரக்கத்தினாலே நாம் இழுக்கப்பட்டவர்கள். அந்த அன்பு, அந்த கிருபை என்பது விலையேற பெற்றது. அந்த கிருபையின் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே ரட்சித்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். இது ஒன்றுமே, இந்த ரட்சிப்பு என்பது நம்மளால் உண்டானது அல்ல. நம்முடைய கிரியைகளினாலோ, நம்ம நல்லது பண்ணினதுனாலையோ, இல்லை தீவினைகள் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது அப்படி என்கிறதுனாலையோ அல்ல. ஆதி காலம் முதல் அவருடைய இரக்கத்தினாலே நாம் அந்த கிருபையை, அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினாலே அவர் பக்கமாக நாம் இழுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நாம் இழுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், எல்லா பயம், திகில் எல்லாவற்றுக்கும் நாம் தூரம் ஆவதற்கும், எல்லா உபத்திரவங்களிலையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுவதற்கும், சமாதானமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் அவரிடத்தில் நாம் இழுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை யார் பெற முடியும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது நம்மளால் உண்டானதல்ல, ஆண்டவருடைய ஒரு ஈவு. அது அவருடைய ஒரு கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையினால, அந்த அன்பினால நம்முடைய இருதயம் உறுதிப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We establish our heart by his grace என்று நாம் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கிறோம். அதாவது இப்போ வீடு என்று சொல்லும் போது மண்ணினால் கட்டப்பட்ட வீடு இருக்கிறது, கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் பார்க்கிறோம், மரத்தினால் கட்டப்பட்ட வீடு என பல வீடுகளை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மண்ணினால் கட்டப்பட்ட வீடுக்கு அதற்கேற்ற ஒரு பலன் உண்டாகிறது. கற்களால் கட்டப்பட்ட வீடுக்கு அதுக்கேற்ற ஒரு பவர், ஒரு பலன் காணப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய இருதயமும் அவருடைய கிருபையினாலே கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த கன்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த அன்பினால நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படும் போது பெரு வெள்ளம் மோதி அடித்தாலும் அது அசையாமல் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாதிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது மலைகள் பெயராது, பர்வதங்கள் நிலை பெயராது என்று இங்கே சொல்லப்படவில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத, நாம் எப்போதும் நினைத்திராத காரியங்கள் ஏற்பட்டாலும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறினாலும், நம்முடைய சூழ்ந்திருக்கிறவர்கள் மாறினாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். என் தேவன் என்று மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த அன்பு என்று மாறாது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றினின்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், இவ்வளவு அன்பு கூறுகிற, இவ்வளவு நேசிக்கிற கர்த்தர் எதற்காக உபத்திரவங்களை, துன்பங்களை, பரீட்சையை, சிக்ஷையை அனுமதிக்கிறார் என்று. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3:8-9 ஆகிய வசனங்களில் பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அவ்வளவாய் பலப்பட முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை நடத்தியிருந்தாரானால் நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக, அவருடைய நீதிக்கு முன்பாக நம்ம நிற்க முடியுமா? இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்பான் ஆண்டவரே என்று அங்கே சொல்லுகிறான். அதற்காக நாம் மனம் போன வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாக ஒரு அன்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வைப்பதற்காகத்தான் பல வேளைகளில் நடக்கிறது. ஒருவேளை அது நம்முடைய குற்றத்தினால நமக்கு ஏற்படுகிற சிக்ஷையா இருந்தாலும் என் தேவனிடத்தில் அவருக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். இயேசுவுடைய அன்பு என்பது அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது. அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர் நமக்காக உபத்திரவங்களை ஜெயிக்கிறார். ஜீவ காலம் முழுதும் மரண பயத்தினால நம்ம அடிமையா இராதபடிக்கு அவர் மரணத்தையே ஜெயிக்கிறார். அவர் நமக்காக என்ன செய்யவில்லை பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட அந்த அன்பை, அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மை ரட்சித்த அந்த அன்பை நம்மால் உணர முடிகிறதா? அப்படி உணர்கிறவர்களாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அவருக்காக நிற்க முடியும், அவரிடத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். இந்த பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக நம்ம மாற முடியும். நம்ம இன்னைக்கு ஏன் பரீட்சைக்கு நிற்க முடியாதவர்களாக இருக்கிறோம்? பொதுவாக பரீட்சைக்கு ஃபெயில் ஆகிறவங்க அது எதனால ஃபெயில் ஆகுறாங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டில் அவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அந்த பரீட்சைக்கு அவர்களால் நிற்க முடியாது, அதில் ஃபெயில் ஆகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல தான் ஆண்டோடைய அன்பை நாம் உணராதவர்களா, அதை புரியாதவர்களா நாம் இருக்கும்போது நம்மாலையும் நம்முடைய சூழ்நிலையில் பிடிச்சு கர்த்தருக்காக நம்ம நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைக்கிற பரீட்சையே நம்மை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான். அவர் நியமித்திருக்கிற பாதையில் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக அவர் அனுமதிக்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் அதை உணர்வது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று. நம்மால் சகிக்க முடிகிறதா? நம்மால் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க முடிகிறதா? அப்படி என்றால் நாம் அவருடைய அன்பில் சிறப்படுறோம், அவருடைய அன்பில் நம்முடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். பாருங்கள், தாவீது பல உபத்திரவங்களினாலே நெருக்கப்படுகிறான். சவுலினால் அவனுக்கு உபத்திரவம், அவனுடைய சொந்த குமாரனால் உபத்திரவம், பெலிஸ்திய ஜனங்கள், அமலேக்கியர்கள் என தாவீதுக்கு பலதரப்பட்ட சத்துருக்கள் காணப்படுகிறார்கள். அவ்வாறு அவன் நெருக்கப்படும் போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தரை நோக்கி அபயம் எடுக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை என்றால், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று. அந்த நம்பிக்கை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி அபயம் எடுக்கிறான். அவன் அபயம் இடும்போது கர்த்தர் வானங்களிலிருந்து குமரினார் என்று சங்கீதம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை பார்த்து, நம்முடைய கூக்குரலை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய நெருக்கத்திலே நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுக்காக உயரத்திலிருந்து கை நீட்டி அந்த ஜல பிரவாகத்திலிருந்து அவனை தூக்கி வெளியே விடுகிறார். அந்த நெருக்கத்திலிருந்த தாவீதுக்கு அங்கே விசாலம் உண்டாகிறது. தாவீது ஆண்டவரை நம்பினதுனால, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நம்பினதுனால, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், என்னை உயர்த்தும் என்ற நம்பிக்கை இருந்ததுனால தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட முடிந்தது. எந்த நெருக்கத்தின் பாதையிலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்க முடிந்தது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய அன்பை அறியாதவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நமக்கு அந்த நம்பிக்கை உண்டாகாது. கர்த்தரை நம்பியிருந்த தாவீதுக்கு, நெருக்கத்தில் இருந்த தாவீதுக்கு விசாலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா சத்துருக்களினின்றும் அவனை விடுதலையாக்குகிறார். அந்த சங்கீதம் 18ஓட டைட்டில், அந்த தலைப்பை அவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்தும் விடுதலையாக்கின பின்பு பாடப்பட்ட பாட்டு என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த பரீட்சை நம்மை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான். ஏன்னா ஜெயித்த ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு இவ்வளோ நெருக்கங்கள் இருந்த போதும், சத்ருவினால் இவ்வளோ போராட்டங்கள் இருந்த போதும் கடைசியாக அவன் தோற்று போகவில்லை, முற்றிலும் அவன் ஜெயம் பெறுகிறான்.
நாமும் அதே போன்று அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மை நிச்சயமாக உயர்த்தத்தான் செய்யும். நம்மை அழிக்காது என்ற இந்த ஒரு காரியத்தில் நம்முடைய இருதயத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். நாமும் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையும் நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டுற உங்கள் கிருபைக்கு, உங்கள் அன்புக்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய இருதயமும் உம்முடைய அன்பில் இன்னும் அதிகமாக பலப்படட்டும்ப்பா. உங்கள் அன்பில் வேரூன்றப்பட்டவர்களாக வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய எந்த பாதையும் எங்களை ஒன்றும் செய்யாது. எங்கள் மேல் அன்பு கூறுகிறவர் ஆளே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் தாரும் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.